வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரேட் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பெரும் புரட்சியின் விளைவுகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த பெரும் புரட்சி கிரேட் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்திய வரலாற்றில் எந்த வருடம் நடந்திருக்கும் அப்படின்னா கிரேட் ரிவோல்ட் பெரும் புரட்சி 1857 நடந்திருக்கும். 1857 எக்ஸாக்டா மே மாதம் 10ஆம் தேதி நடந்திருக்கும். ஓகே, இது வட இந்தியாவில், குறிப்பாக வட இந்தியாவில் நிறைய பகுதிகளில் நடந்திருக்கும். சரிங்களா? வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இரண்டாம் பகதூர் ஷா அவர் தலைமையில் நடந்திருக்கும். அது இல்லாமல் பீகாரில் கன்வர் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவர் தலைமையில் நடந்திருக்கும். லக்னோவில் பேகம் ஹசரத் மஹால் அவங்க தலைமையில் நடந்திருக்கும். மத்திய இந்தியா ஜான்சியில் பார்த்தீங்கன்னா ராணி லக்ஷ்மிபாய் அவங்க தலைமையில் நடந்திருக்கும். கான்பூரில் நானா சாஹிப் அவங்க தலைமையில் நடந்திருக்கும். குவாலியரில் தாந்தியா தோப் அவர் தலைமையில் நடந்திருக்கும். இந்த மாதிரி அவங்க தலைமையில் புரட்சி நடந்திருக்கும். அந்த புரட்சியை பிரிட்டிஷ் படை தளபதிகள் அடக்கியிருப்பாங்க. இப்போ டெல்லியை பொறுத்தல உள்ள ஜான் நிக்கல்சன் சொல்லக்கூடிய அடக்கியிருப்பார். கான்பூரில் காலின் கேம்பல் அடக்கியிருப்பார். அதே லக்னோ பொறுத்தளவுல ஹென்ரி லாரன்ஸ் அவர் அடக்கியிருப்பார். இந்த பீகாரில் வில்லியம் டெய்லர், இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஒரு இடத்துல யார் புரட்சி பண்ணது, அந்த புரட்சி அடக்கிய பிரிட்டிஷ் படை தளபதி யார், அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகே, நம்ம இன்றைக்கான டாபிக்ல என்ன பார்க்குறோம்னா, அந்த பெரும் புரட்சிக்கு பிறகு என்ன நடந்தது, அதான் பெரும் புரட்சியின் விளைவுகள் சொல்லுவாங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரேட் ரிவோல்ட். அந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரேட் ரிவோல்ட் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் படிப்போம். 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மொத்தம் 3 முறை போட்டிருப்பாங்க இந்திய சுதந்திரத்திற்கு முன்னாடி. சரிங்களா? அதுக்கப்புறம் இல்லை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மொத்தம் 3 முறை போட்டிருப்பாங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஒரு 3 முறை போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான் எழுதணும். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் தான் போடணும். இது ரெண்டுக்குமான ப்ரொசீஜர் வேற. சரிங்களா? இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பொறுத்தளவுல 1858 ஒரு முறை போட்டிருப்பாங்க. 1919 ஒரு முறை போட்டிருப்பாங்க. மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது 1935 போட்டிருப்பாங்க. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலேயே 1990 வரைக்கும் இயற்றப்பட்ட மிகப்பெரிய சட்டம்னு அந்த 1935 தான் சொல்லுவாங்க. அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 3 இந்திய அரசு சட்டம் சொல்லக்கூடியது போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் பொறுத்தளவுல 1861, 1892, 1909. சரிங்களா? இந்த 1909 தான் என்ன சொல்லுவாங்க, மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்லி மின்டோ சீர்திருத்தங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் முழுவதும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அது சம்பந்தமா தான் பார்க்க போறோம். ரைட். இதற்கு முன்னாடி, சரிங்களா, இந்த 1857 கிரேட் ரிவோல்ட்டுக்கு முன்னாடி நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்காங்கல்ல, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி தான் நம்மளை ரூல் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த கிழக்கிந்திய கம்பெனியவே நிர்வாக அடிப்படையில் ரெண்டா பிரிக்கிறாங்கன்னா, ஒன்று போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ், பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல படிச்சிருப்பீங்க 1784. ஒன்று போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ், தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கட்டுப்பாட்டு குழுன்னு சொல்லுவாங்க. கட்டுப்பாட்டு குழு. ஓகே. அடுத்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குனர் குழு. இயக்குனர்கள் குழு. இவங்க 2 தான் நிர்வாக ரீதியா பிரிஞ்சு ஆட்சி பண்ணுவாங்க. குறிப்பா அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்பாங்க. அதாவது அரசியல் நிர்வாகம். பார்ப்பாங்க. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பொறுத்தளவுல கமர்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்பாங்க. அதாவது வணிக நிர்வாகம் சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? வணிக நிர்வாகம். ஓகே, ரைட். அப்ப இந்த மாதிரி அவங்க ரூல் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இது 1784 இந்த கிரைட்டேரியா கொண்டு வந்திருப்பாங்க. 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்ட். இதே மாதிரி தான் 1793, 1813, 1833 அந்த மாதிரி காலகட்டத்தில் ரூல் பண்ணிட்டே வர்றாங்க. இவங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடியது கூட 1833 சார்ட்டர் ஆக்ட்ல மாத்திருப்பாங்க. இந்தியாவின் தலைமை ஆளுநராக வில்லியம் பெண்டிங் பிரபு வந்திருப்பார். இந்த கிரேட் ரிவோல்ட்டுக்கு அப்புறம், சரிங்களா,
என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னா இதெல்லாம் எடுத்துருவாங்க. அதான் நான் சொல்றேன், இதெல்லாம் எடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த கிரேட் ரிவோல்ட்டுக்கு அப்புறம் டைரக்டா சரிங்களா இந்தியாவுடைய டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் இந்தியா பை பிரிட்டிஷ் குயின், அதாவது விக்டோரியா மகாராணின்னு சொல்றாங்களா, விக்டோரியா மகாராணியின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் எது வந்துடும்? இந்தியா வந்துடும். ஃபர்ஸ்ட் இதுல நீங்க தான் தெரிஞ்சுக்கணும், விக்டோரியா மகாராணியின் கட்டுப்பாட்டின் கீழ் எது வந்துடும்? இந்தியா வந்துடும். சரி, ஓகே. விக்டோரியா மகாராணி கட்டுப்பாட்டின் கீழ் வருதுல, இந்த 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் என்னைக்கு இந்த சட்டம் நிறைவேற்றுறாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 1858 நிறைவேற்றம் சொல்றாங்க. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 1858 இந்த சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. எங்கே? பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. சரிங்களா? நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 1858 அலகாபாத்தில், சரிங்களா, அலகாபாத்தில் இதை ரீட் பண்றாங்க. அலகாபாத் தர்பார்னு சொல்லுவாங்க. இதை ரீட் பண்றாங்க. யாரு அலகாபாத்ல அதை வாசிச்சது, ரீட் பண்ணது அப்படின்னா அப்ப, சரிங்களா, இந்த கிரேட் ரிவோல்ட் அப்ப யார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்தாரோ, கிரேட் ரிவோல்ட் அப்ப கவர்னர் ஜெனரலா இருந்தது பாத்தீங்கன்னா லார்ட் கானிங் பிரபுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கானிங் பிரபுன்னு சொல்லுவாங்க. கானிங் பிரபு இருப்பார்ல, அவர் தான் ரீட் பண்றாரு அலகாபாத் தர்பார். எப்ப? நவம்பர் மாசம் 1ஆம் தேதி 1858. அவங்க ரீட் பண்றாருல, அதற்கு பேரு இந்த 1858 இந்திய அரசு சட்டம் இருக்குல்ல, அதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விக்டோரியா குயின்ஸ் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க. ப்ரொக்ளமேஷன், சரிங்களா, விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. இதுக்கு ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க? விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. சரியா? மறந்துடாது. அது இல்லாம ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ், நல்லாட்சிக்கான சட்டம்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க? ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ். ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ், நல்லாட்சிக்கான சட்டம், நல்லாட்சி சட்டம். ஓகே, மறந்துடாதீங்க. ஓகே, இது பேசிக்கா அதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, இதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்க, சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இதற்கு முன்னாடி இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ரொம்ப முக்கியமா கிழக்கிந்திய கம்பெனி ஒழிக்கப்பட்டது. எப்ப? 1858 அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அடிப்படையில் கிழக்கிந்திய கம்பெனி ஒழிச்சிருவாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த செகண்ட், சரிங்களா, டு நியூ போஸ்ட் was created. 2 புதிய பதவிகள் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஆங்கிலத்தில் எழுதணும், தமிழ்லையும் சப்போஸ் தமிழ் மீடியம் படிக்கிறவங்க எழுதிக்கிறங்க. புதிய 2 புதிய பதவிகள் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? புதுசா 2 போஸ்ட் உருவாக்குறாங்க. அந்த 2 போஸ்ட் என்னன்னா, ஒன்னு பொலிட்டிக்கல் ஹெட், பொலிட்டிக்கல் ரிலேட்டட் ஹெட். ஒன்னு ஃபர்ஸ்ட் பதவி பேர் என்ன? பொலிட்டிக்கல் ரிலேட்டட் ஹெட்னு சொல்லுவாங்க. அரசியல் சார்ந்த தலைமை. தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் சார்ந்த தலைமை. தற்போது வரைக்கும் இதான் தொடருதுப்பா இந்தியாவில். பொலிட்டிக்கல் ஹெட், கவர்மெண்ட் ஹெட் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்கல்ல, தற்போது வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் ஹெட், கவர்மெண்ட் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இருக்காங்க. ஒரு அடிமட்ட அளவுல பாத்தீங்கன்னா ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு பொலிட்டிக்கல் ஹெட் யாருன்னா பஞ்சாயத்து தலைவர், அவங்களுக்கு கவர்மெண்ட் ஹெட் யாருன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி. ஒரு மாநகராட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் ஹெட் யாருன்னா மேயர், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹெட் யாருன்னா கார்பரேஷன் கமிஷனர் சொல்லக்கூடியவங்க, அவங்க தான் கவர்மெண்ட் ஹெட். சரியா? அரசாங்கம் சார்ந்த தலைவர், அரசியல் சார்ந்த தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது அரசியல் சார்ந்த தலைமை. சரிங்களா? இதற்கான பேர் என்ன கொடுக்குறாங்கன்னா வைஸ்ராய். இது தமிழ்ல வைஸ்ராய்னே எழுதுவாங்க, வைஸ்ராய்னே எழுதுவாங்க. இந்திய அரச பிரதிநிதி, இந்திய அரச பிரதிநிதி. ஓகே,
அப்ப அந்த போஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு வைஸ்ராய் அப்படின்னு சொல்லக்கூடியது. யார் அப்படி ஃபர்ஸ்ட் வைஸ்ராயா வந்தானா, ரீட் பண்றான்னு சொன்னால லார்ட் கேனிங், அவர் தான் ஃபர்ஸ்ட் வைஸ்ராயா வர்றாரு. அப்ப இந்தியாவின் முதல் வைஸ்ராயாக யார் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா லார்ட் கேனிங் தான். ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த லார்ட் கேனிங் தான் ரொம்ப அதிகமாக கருணை உள்ளம் கொண்டவர்னா சொல்லுவாங்க. சரியா, இவர் தான் முதலாக அந்த போர்ட்போலியோ சிஸ்டம்லாம் எடுத்துட்டு வந்திருப்பார். சரிங்களா, 1861 போர்ட்போலியோ இலாக்கா முறைன்னு சொல்லுவாங்க. போர்ட்போலியோ சிஸ்டம், இலாக்கா முறை, அதை அறிமுகப்படுத்தினது இவர் தான். 1861 அறிமுகப்படுத்துவார். சரியா, ரைட். இவருடைய காலகட்டத்தில் தான் 1860 முதலாக பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியது சப்மிட் பண்ணுவாங்க. இந்த 1857 கிரேட் ரிவோல்ட்ல பெரிய அளவுல பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுரும். அதிக அளவுல பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு வந்துடும். அதனாலதான் 1860 முதலாக பட்ஜெட் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்கல் பண்ணுவார். சரியா, இது பொலிட்டிக்கல் ரிலேட்டட் ஹெட் சொல்லியாச்சு. அடுத்த செகண்ட், இதுலயே செகண்ட் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அதே செகண்ட் பாயிண்ட்ல செகண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஹெட், கவர்மெண்ட் ரிலேட்டட் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசாங்கம் சார்ந்த தலைமை. அது அரசியல், இது அரசாங்கம். அரசாங்கம் சார்ந்த தலைமை. சரியா, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்திய அரசு செயலாளர். வெளியுறவு செயலாளர்னு எழுதக்கூடாது, அயலுறவு செயலாளர்னு எழுதக்கூடாது. சரியா, இந்திய அரசு செயலாளர் இல்ல செயலர் எப்படினாலும் தமிழ் எழுதிக்கிறீங்க. இந்த போஸ்டிங் யார் ஃபர்ஸ்ட் வருவானா லார்ட் ஸ்டான்லி பிரபுன்னு சொல்லக்கூடியவர். அவர் தான் வருவார். ஸ்டான்லி பிரபு தான் முதலா இதற்கு இந்திய அரசு செயலாளர் வருவார். அப்ப இந்த 2 பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அபாலிஷ் பண்ணிட்டாங்க, 2 புதுசாக போஸ்ட் கொண்டு வர்றாங்க. ஒன்று பொலிட்டிக்கல் ரிலேட்டட் ஹெட், அடுத்த செகண்ட் என்ன கவர்மெண்ட் ரிலேட்டட் ஹெட், அது லார்ட் கேனிங். இது யாரு, ஸ்டான்லி. ஓகேவா, அடுத்து தேர்ட் பாயிண்ட், இந்த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் வாஸ் withdrawn. அதாவது வாரிசு இழப்பு கொள்கை திரும்ப பெறப்பட்டது. வாரிசு இழப்பு கொள்கை திரும்ப பெறப்பட்டது. எடுத்துருவாங்க. இந்த டாக்டரின் ஆஃப் லாப்ஸ்னா வாரிசு இழப்பு கொள்கை, ஒருத்தவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாத பட்சத்தில் அந்த பகுதி பிரிட்டிஷுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி 1848 கொண்டு வருவாங்க. இந்த டாக்டரின் ஆஃப் லாப்ஸ் எப்போ கொண்டு வருவாங்க, 1848 கொண்டு வருவாங்க. யார் கொண்டு வருவா, டல்ஹவுசி கொண்டு வருவார். சரியா, முதலாக இந்த டாக்டரின் ஆஃப் லாப்ஸ் அடிப்படையில் எந்த பகுதி பிரிட்டிஷ்ல சேர்ந்திருக்கும் அப்படின்னா சத்தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி சேர்ந்திருக்கும் பிரிட்டிஷ்ல. இந்த டாக்டரின் ஆஃப் லாப்ஸை யாரு ரெக்கமெண்ட் பண்ணது, அறிமுகப்படுத்தினது டல்ஹவுசி. இதை யார் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பா அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, சொன்னல போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லல, அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணது, பரிந்துரை பண்ணது அவங்க தான். சரியா, 1848 கொண்டு வருவாங்க டல்ஹவுசி. ஓகே, சத்தாரா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸா சேர்ந்திருக்கும். அதை என்ன பண்ணிடுவாங்க, வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்து ஃபோர்த்து சப்சிடரி அலைன்ஸ் வாஸ் வித்ட்ரான். அதாவது துணைப்படை திட்டம் திரும்ப பெறப்பட்டது. துணைப்படை திட்டம் திரும்ப பெறப்பட்டது. ஓகேவா, துணைப்படை திட்டம்னா என்ன, ஒரு பகுதி இருக்குன்னா அந்த பகுதிக்கு துணையா இன்னொரு படையை அனுப்புவாங்க பிரிட்டிஷ்காரங்க, அக்ரிமெண்ட் வச்சுக்கிடுவாங்க. சரிங்களா, வெளியில வேற நாடுகள்ல இருந்து உங்களை நாங்க பாதுகாக்கிறோம், நீங்க எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிடியூட்னு சொல்லி யூஸ் பண்றாங்கல்ல, கிரிக்கெட்லனா நிறைய ஸ்போர்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி தான் இந்த துணைப்படை திட்டம் யாரு அறிமுகப்படுத்துவா அப்படின்னா வெல்லஸ்லி தான். 1797-98 காலகட்டத்தில் இந்த வெல்லஸ்லி தான் அறிமுகப்படுத்துவாங்க இந்த துணைப்படை திட்டத்தை. துணைப்படை திட்டத்தின் முன்னோடியா ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் டியூப்ளெக்ஸ் சொல்லுவாங்களா, அவர் தான் துணைப்படை திட்டத்தின் முன்னோடி. இந்த துணைப்படை திட்டத்தை என்ன பண்ணிடுவாங்க, வித்ட்ரா பண்ணிடுவாங்க. வாரிசு இழப்புகளை என்ன பண்ணுவாங்க, வித்ட்ரா பண்ணிடுவாங்க. சரியா, அடுத்த பாயிண்ட் 5th
இந்தியன் கவுன்சில் was created with 15 members headed by Secretary of State for India. தமிழ்ல இந்திய அரசு செயலரின் தலைமையில் இந்திய அரசு செயலரின் தலைமையில் 15 உறுப்பினர்கள் கொண்ட இந்திய கவுன்சில் உருவாக்கப்பட்டது. ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. இந்திய கவுன்சில் உருவாக்கம். இந்த 1858 முதலாக கொண்டு வரப்பட்ட இந்திய கவுன்சில் இருக்குல்ல, இந்த இந்திய கவுன்சில்ல மட்டும் சட்டம் நிறைவேற்றி, சரிங்களா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், வைஸ்ராய் அவங்க எல்லாரும் சைன் பண்ணாங்கன்னா அதுதான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னா ஒட்டுமொத்த பாராளுமன்றம், பிரிட்டிஷ் பாராளுமன்றம் சட்டம் நிறைவேற்றினாங்கன்னா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அதாவது லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுக்காக சட்டம் நிறைவேற்றுறாங்க, சரிங்களா, சட்டமன்ற சீர்திருத்தங்கள் கொண்டு வரதுக்காக சட்டம் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அது வந்து கவுன்சில் ஆக்ட்ல வந்துடும். ஒருவேளை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் பண்றாங்க, நிர்வாக சீர்திருத்தம் பண்றாங்க அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் வந்துடும். சரியா? இந்த முதலாக இந்த 15 உறுப்பினர்கள் கொண்டு வந்தாங்கல்ல, இதுல எந்த ஒரு இந்தியர்களுமே கிடையாது. அப்ப இந்தியர்கள் பின்னாடி சேர்த்தாங்களான்னா சேர்த்தாங்க. எப்ப சேர்த்தாங்க அப்படின்னா இந்த இந்தியன் கவுன்சில்ல 1909 மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் இருக்குல்ல, 1909 மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ்ல 2 இந்தியர்களை சேர்ப்பாங்க. எவ்வளவு பேர் சேர்ப்பாங்க? 2 இந்தியன்ஸ், சரிங்களா. கிருஷ்ணா ஜி குப்தா ஒருத்தர் பேர், முகமது ஹுசைன் பில்கிரிமி ஒருத்தர் பேர், கிருஷ்ணா ஜி குப்தா ஹிந்து, இன்னொருத்தர் பேர் முகமது ஹுசைன் பில்கிரிமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 1909 சேர்ப்பாங்க. ஆனா அது உருவாக்கப்பட்ட பொழுது அந்த 15 உறுப்பினர்களுமே பாத்தீங்கன்னா இந்தியர்கள் யாரும் கிடையாது, எல்லாமே பிரிட்டிஷ் தான். சரியா? இந்த இந்தியன் கவுன்சிலுக்கு யாரு ஹெட்டா இருப்பா அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் ஹெட்டா இருப்பா. இந்த இந்தியன் கவுன்சிலை எப்ப அபாலிஷ் பண்ணுவாங்க, அதையும் தெரிஞ்சுக்கிறேங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 1935 இந்திய அரசு சட்டத்துல தான் என்ன பண்ணுவாங்க, இதை அபாலிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப இந்திய கவுன்சில் என்பது உருவாக்கப்படுது எதன் அடிப்படையில்? 1858 இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில். யாரை தலைமையாக கொண்டு உருவாக்குறாங்க? இந்திய அரசு செயலாளரை தலைமையாக கொண்டு உருவாக்குறாங்க. இந்த இந்தியன் கவுன்சில் எங்கே? பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில். இந்தியன் கவுன்சில்ங்கிறப்ப இந்தியாவில் உருவாக்குறான்னு நினைச்சிடக்கூடாது. ஓகேவா? பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் உருவாக்குறாங்க, மறந்துடாய். அடுத்து hereafter there is no territorial extension. அதாவது இதன் பிறகு எல்லை விரிவாக்கம் என்ற நடவடிக்கை கிடையாது. எல்லை விரிவாக்கத்தை பத்தி அவங்க பேச மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது டாக்டரின் ஆஃப் லாம்ஸோ இல்ல சப்சிடரி அலைன்ஸோ இல்ல வேற ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வந்து எங்களுடைய எல்லைகளை நாங்க விரிவாக்கிக்கிட்டே போறோம் அப்படின்னு நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல இந்த விக்டோரியா ப்ரொக்ளமேஷன்ல எல்லை விரிவாக்கம் கிடையாது. ஓகேவா? எல்லை விரிவாக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. எல்லை விரிவாக்கம் இதற்கப்புறம் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதுல நீங்க என்ன சொல்லியிருப்பாங்க வேறனா, அந்த டேட்ல, சரிங்களா, நவம்பர் மாசம் 1ஆம் தேதி 1858 அந்த தேதியின்படி பிரிட்டிஷ் இந்தியா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. பிரிட்டிஷ் இந்தியா என்ன, தற்பொழுது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இந்தியா என்ன, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. சுதேச அரசுகள் என்னென்ன இருக்கு, பிரிட்டிஷ் இந்தியா என்னென்ன இருக்கு, சரிங்களா. இப்ப நீங்க நிறைய பேர் இந்த கச்சத்தீவை பத்தினா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கச்சத்தீவை பத்தி முதலாக, சரிங்களா, நம்மளுக்கு அஃபீஷியல் ரெக்கார்ட் ஒன்று வேணும் அப்படின்னா இந்த குயின்ஸ் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858 இருக்குல்ல, அதுல சொல்லியிருப்பாங்க கச்சத்தீவை பத்தி. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கச்சத்தீவு என்பது மெட்ராஸ் மாகாணத்துல, சரிங்களா, மெட்ராஸ் மாகாணத்துல திருநெல்வேலி சமஸ்தானம் சொல்றாங்களா, திருநெல்வேலி சமஸ்தானத்திற்கு கீழே, திருநெல்வேலி பிரின்சஸ் ஸ்டேட்ஸ் சமஸ்தானத்துக்கு கீழே ராமநாடு ராஜான்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கீழே கட்டுப்பாட்டுல தான் என்ன இருக்கு, கச்சத்தீவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய சொல்லியிருப்பாங்க. நம்ம எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் அதில் நான் சொல்றேன். இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. எக்ஸாக்டா சர்வே நம்பர் கொண்டு கொடுத்துருப்பாங்க 1250.
சர்வே நம்பர் 1/1250 தான் அந்த கச்சத்தீவு சர்வே நம்பர்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுல எக்ஸாக்டா அதுல இருக்கக்கூடிய ஒரு சர்ச், அது கூட நம்புதாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரை சார்ந்த சீனிவாச மரைக்காயர் அவருடைய பேர்ல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. சரிங்களா? கச்சத்தீவு அப்போ வந்து இந்தியாவை சார்ந்ததுதான், இப்ப அதுல இருக்கு, எதனால போனுச்சு அப்படின்னா அடுத்த கட்டம். அப்ப 1858 இந்தியாவை சார்ந்தது, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவை சார்ந்தது, குறிப்பா திருநெல்வேலி சமஸ்தானம் ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு கீழே 1/1250 சர்வே நம்பர்ல இருந்ததா சொல்லியிருப்பாங்க. சரியா? இது நீங்க எதுல தெரிஞ்சுக்க வேண்டியது? எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரேட் ரிவோல்ட், அதாவது பெரும் புரட்சிக்கு பின்னாடி நடந்த மாற்றங்கள் என்ன. சரியா? அப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்துட்டாங்க, புதுசா 2 போஸ்ட் கொண்டு வர்றாங்க. பொலிட்டிக்கல் ஹெட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு கவர்மெண்ட் ஹெட்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் ஹெட் வைஸ்ராய்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஹெட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு சொல்லுவாங்க. அது கேனிங், இது வந்து ஸ்டான்லி. இதற்கப்புறம் நேரடி கட்டுப்பாடு யாரு? விக்டோரியா மகாராணி நேரடி கட்டுப்பாட்டுக்கு போயிடும். இதன் பிறகு ஒயிட் மியூட்டினின்னு சொல்லக்கூடியதான் நடக்கும், வெள்ளையர்கள் புரட்சின்னு சொல்லக்கூடியதான் நடக்கும். சரிங்களா? அந்த ஏதாவது பிரிட்டிஷ் படைக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி படைக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தால் அவங்க புரட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பின்னாடி வரும். அடுத்து 1860 தான் முதலாக பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பட்ஜெட் சப்மிட் பண்ணுவாங்க, ஜேம்ஸ் வில்சன் சொல்லக்கூடியவர். அதுக்கு அடுத்த வருஷம் 1861 தான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் கொண்டு வருவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்லக்கூடிய மாகாணங்கள் உருவாக்குவாங்க இந்த 1861 தான். சரிங்களா? இது மாதிரி மற்ற தலைப்புகள் சம்பந்தமா அடுத்து வரக்கூடிய வீடியோலாம் கண்டிப்பா பார்க்கலாம். வேற என்ன மாதிரியான தலைப்புகள் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு வரணும்னு சொல்லக்கூடியதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுடைய நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா வெரண்டரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க, நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. வேற என்ன டாபிக் எடுத்துருன்னு சொல்லி அதான் திரும்பவும் நான் சொல்றேன். வேற உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக் எடுத்துருன்னு சொல்லி கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கட்டாயம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த டாபிக் எடுத்துட்டு வருவேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.